நீங்கள் எப்போயாவது ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும் பொழுது உங்களை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களா? உங்கள் எதிரில் இருக்கிறவங்க உங்களை நல்லபடியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெனக்கெட்டுருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி மெனக்கெடும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை உருவாகும், சத்தங்கள் கேட்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சூழலை சமாளித்து வருவதற்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் ரீடர், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. ஸோ நம்ம சண்டையும் போட வேண்டிய அவசியம் கிடையாது, சத்தமும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே தானாக ஒரு வழிக்கு வரக்கூடிய ஒரு 5 விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ரியாக்டிங்க. அதாவது நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோம், ஒரு விஷயத்துக்கு நம்ம இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட பலம் கிடையவே கிடையாது. நம்ம எதிர்த்து பேசிட்டோம், எதிர்த்து சொல்லிட்டோம் அப்படிங்கிறது நம்ம பலம் கிடையாது. அது நம்மளுடைய பலவீனமாயிரும் பல இடங்களில். அது மட்டும் இல்லாமல் யாராவது நம்மளை தூண்டிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம பதில் சொல்லணும், இல்லை யாராவது நம்மளை குறை சொன்னாங்க அப்படின்னா உடனே சண்டை போடணும். அது கண்டிப்பாக நம்மளுடைய பவர் கிடையாது. அது நம்மளோட நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பலவீனமான இடம். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறது, உடனே ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கணும். ஃபஸ்ட்டு திங். 2வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது. தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உண்மையாகவே நம்மளை புரிஞ்சுக்கணும்னு விரும்பக்கூடிய ஒருத்தங்க நம்மக்கிட்ட எப்போவுமே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட நிறையா குறை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் 1000 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் கண்டிப்பாக அவங்கள புரிஞ்சுக்கணுன்னு அவங்க நினைக்க போகிறதே கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் அவங்களுக்கு திருப்தி கொடுக்க போகிறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதே அப்படிங்கிறதே கூட ஒரு ட்ராப் தான். ஸோ அதனால் முதல்ல இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணணும். 3வது நிலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைக்காலஜியில் ஒரு பிரின்சிபல் இருக்குது, ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, எந்த ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமோ அதோட வேல்யூ அதிகம் அப்படிங்கிறது தான். நீங்கள் எப்பயுமே அந்த பர்சனுக்கு அவைலபிளாக இருக்கீங்க, இவங்க தானே கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க, அவங்க ஒன்றும் ரொம்ப பிஸியெல்லாம் கிடையாது, எப்போ போனாலும் அவங்க அவைலபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அவைலபிலிட்டியை ரொம்ப ரிலாக்ஸாகவே அந்த பர்சனுக்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பு ரொம்ப சீக்கிரமாகவே குறைய தொடங்கிடும். அதனால் நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்ஸோட வேல்யூ எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். லெஸ் ஆக்சஸ் மோர் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம மறக்கக்கூடாது. 4வது நிலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை ஒருத்தர் பிடிக்கலைன்னு சொன்னாலோ இல்லை நம்ம சரியில்லை அப்படின்னு சொன்னாலோ அதுக்கு உடனே மனசொடைஞ்சு போகிறதுக்கு பதிலாக இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி கடந்து போகிறதுக்கும் நம்ம பழகிக்கணும். ஏன்னா நமக்கே ஒரு நேரம் ஒரு பொருள் பிடிச்ச ஒரு பொருள் இப்போ என்னமோ பிடிக்கிறதில்ல அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். நமக்கு ஒரு பொருள் மீது எப்படி ஒரு விருப்பு வெறுப்பு வருதோ அதே மாதிரி தான் ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சன் மேலே அப்போ பிடிச்சது, ஆனால் எனக்கு இப்போ பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்து வைக்கிறது அப்படிங்கிறதும் இயல்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதையும் நம்ம பழக்கப்படுத்திக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லாருமே எப்போவுமே எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எப்போ அந்த மாதிரியான ஒரு அவசியம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம போராடுறோமோ அங்கே தான் அந்த ஆன்சைட்டிங்கிற ஒரு விஷயமே உருவாக ஆரம்பிக்கும். 5வது நிலை தான் ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம எப்பயுமே நம்மளோட ப்ரெசன்ஸை செலிப்ரேட் பண்ண கற்றுக்கணும். அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தனிமையாக விட்டுவிடப்பட்டோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்மளை எல்லோரும் தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. உங்களுடைய ஓன் கம்பெனியை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தான் அங்கே
முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தர் அவங்களுடைய ஓன் கம்பெனியை என்ஜாய் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யாருடைய அப்ரூவலும் தேவைப்படவே படாது. ஸோ அதுதான் உண்மையாகவே ஒரு அல்டிமேட் ஃப்ரீடம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் எந்த இடத்துலையும் போய் நம்ம சண்டை போடணும்னோ இல்லை ரொம்ப சத்தம் போட்டு தான் நம்ம நியாயத்தை அங்கே காமிக்கணும் அப்படின்னோ இல்லை ஒரு விஷயத்துக்கு வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணுறதாலேயோ இல்லை ஓவராக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கறதாலேயோ நம்மளால் வந்து நம்மளை என்றைக்குமே நிரூபிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜியை நம்மளால் நல்லாவே சேவ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம இந்த 5 ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சோமோ இல்லை நம்மளோட சூழல் எப்படி மாறணும் அப்படின்னு நினச்சோமோ அந்த விஷயம் அழகாக மாறி வர்றதை நம்மளால் கண் கூட பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாரோட இந்த வீடியோவை பகிர்ந்தால் பிரயோஜனமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட இந்த வீடியோவை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. உங்களோட கேள்விகள் ஏதேனும் இருந்தது அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன மாதிரி இந்த 5 யுக்திகளில் எதெல்லாம் நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.